இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான டாபிக். எனக்கு இன்ஃபேக்ட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய டாபிக். அதாவது ஆக்னே ஆர் பிம்பிள்ஸ்னால வர தழும்புங்க. இது வந்து ஏன் வருது, எப்படி இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக். சரி, நம்ம ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு 70 or 80 years நம்ம இருக்கிற நாள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டியூவன்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். யாருமே நம்மளை பார்க்கும்போது ஒரு ஜாப் இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லைன்னா காலேஜ் அட்மிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஈவன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதா இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான பகுதியை வந்து நம்ம ஃபேஸ் இல்லையா. ஸோ அ குட் ஸ்கின் ரிஃப்ளெக்ட்ஸ் அ குட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தான் நார்மலாக நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஒப்பீனியன். ஸோ நம்ம இந்த ஆக்னே ஸ்கார் ஒரு பிம்பிள் ஸ்கார்னு பேசும்பொழுது ஏன் வந்து இது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது, ஏன் இத்தனை பேருக்கு ஸ்காரிங் வருது, ஏன் நம்ம இதை வந்து முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இந்த பிம்பிளுங்கிற பிரச்சனையை அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதாவது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் முன்னே கேட்பேன், எங்க இவ்வளோ தழும்பு வர வரைக்கும் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்படின்னா, இல்லை மேடம் அது பிம்பிள் தானே, அதை போயிடும்னு நினச்சோம், அதுக்கப்புறம் அது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் வந்து நம்ம இந்த பிம்பிளை வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா பிம்பிள் ஆர் ராதர் எங்கள் பாஷையில் ஆக்னே அப்படின்னு சொல்கிறது, ஆக்னேங்கிறது தான் பிம்பிளோட மெடிக்கல் டெர்மினாலஜி. இந்த ஆக்னே அப்படிங்கிறது இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஹெல்த். அதாவது உங்களுக்கு ஒபிசிட்டியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், இல்லைனா வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனையோட வெளியே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் தான், ஸ்கின்ல வர ரிஃப்ளெக்ஷன் தான் பிம்பிள்ஸ் உங்களுக்கு. ஏன்னா ஸ்கின்னுங்கிறது என்றைக்குமே வந்து உள்ளே இருக்கிற ஹெல்த்தோட ரிஃப்ளெக்ஷன், மிரர் மாதிரி அது. இந்த ஆக்னே அப்படிங்கிறது வந்து ஒரு 11 years or 12 years ஆஃப் ஏஜ்ல, இல்லைனா சில பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாக ஈவன் 8 or 9 yearsல கூட ஸ்டார்ட் ஆகலாம். இனிஷியலாக வந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்னேயாக வருது, லேட்டர் வந்து ரொம்ப பஸ்டிகுலராக ரொம்ப பெருசாக வரும்போது தான் இது தழும்பு கொடுக்குற டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அதாவது யாருக்கு வந்து ரொம்ப அதிகமாக பெருசாக பிம்பிள்ஸ் வருதோ, இல்லைனா ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு ஒரு சீல் கொப்பளம் அந்த மாதிரி வருதோ, அவங்களுக்கு வந்து அது லேட்டர் இன் லைஃப் தழும்புமே அதிகமாக வர டெண்டன்சி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம we have to very importantly remember that acne or pimples have to be treated. இதுதான் most important thing in preventing scars. ஃபஸ்ட்டே நம்ம பிம்பிள்ஸை ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா லேட்டர் ஆன் அது தழும்பு கொடுக்குற டெண்டன்சியும் குறைஞ்சு போயிடுது. அதனால தான் இப்போத்துக்கு எங்களோட மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு ட்ரீட் தி ஆக்னே வெரி எஃபெக்டிவ்லி. சும்மா 2 ஆயின்மெண்ட் கொடுத்து அப்புறம் வாங்க அப்படிங்கிறது சொல்கிறது வந்து இட் வில் ஒன்லி இன்க்ரீஸ் த டெண்டன்சி ஃபார் ஸ்கார்ஸ் லேட்டர். ஓகே, இந்த ஸ்கார் எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்போ வந்து அந்த ஆக்னே அப்படிங்கிறது வருதோ, அந்த பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வருதோ, தோலுக்கு அடியில் வந்து அது நிறைய வந்து ஒரு தோலுக்குள்ளேயே ஹார்மோனல் சிந்தசிஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து அந்த பிம்பிள்ஸ்ன்ட்டு வருது. அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த பிம்பிள் ஃபார்ம் ஆன உடனே தோலுக்கு அடியில் இருக்கிற கொலாஜன், அதுதான் வந்து நம்ம தோலை வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு ப்ரோட்டீன். அந்த கொலாஜன் இலாஸ்டின் அப்படிங்கிற 2 ப்ரோட்டீனை வந்து அது கம்ப்ளீட்டாக அழிச்சிருது அந்த இடத்துல. அந்த கொலாஜன் போன உடனே தான் வந்து தோல் வந்து ஒரு விரிமானம் அடைஞ்சு குழியாக மாறி போயிடுது உங்களுக்கு இல்லையா. ஸோ பிம்பிள் ஸ்கார்ஸ் வந்து நிறைய டைப் இருக்குங்க. ஒன்று வந்து சில பேருக்கு வெறும் ஒரு பிக்மெண்டேஷன், அதாவது வந்து ஒரு டிஸ்கலரேஷன் இல்லைன்னா ஒரு மார்க் மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா வந்து ஒரு குழியாகவே அந்த இடத்துல ஆகிடும். இந்த பிம்பிள் ஸ்காருங்கிறது 2 வகையான ஸ்கார் இருக்குது. ஒன்று வந்து எழும்பி இருக்கிற தழும்பு, அதாவது கொஞ்சம் எக்ஸசிவாக வந்து ஸ்கின் ப்ரொடக்ஷன் இருந்து ஒரு கட்டி மாதிரி வந்துடும். இல்லைனா வந்து குழியாக இருக்கிற தழும்பு. இந்த குழியாக இருக்கிற தழும்புலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பாக்ஸ் ஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லேயே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். இல்லைனா ரோலிங் ஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மவுண்டனுக்கு நடுவில் இருக்கிற வேலி மாதிரி இப்படியே ஒரு ரோல் ஆகிற மாதிரி ஒரு ரோலிங் ஸ்கார் இருக்கும். இல்லை ஐஸ் பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ் பிக்னா வந்து சின்ன டூத் பிக்கை வச்சு இப்படி ஒரு குத்துனீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சின்னதாக ஸ்கார்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வகையான ஸ்கார்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது என்னென்னா, எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது ஒரு ஆக்னே இருக்குது, பிம்பிள் இருக்குது ஃபேஸ்லன்னா, கோ அண்ட் கெட் யுவர் ஸ்கின் ட்ரீட்டட் வித் அ ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். இதை வந்து நம்ம ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுறோம். அதாவது ஒரு ஹார்மோனல் பிரச்சனைக்கு நீங்கள் கிச்சனில் இருக்கிற டொமேட்டோ, பொட்டேட்டோ, லைம் இதெல்லாம் எடுத்து போடுறதுனால எப்படி ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம் ட்ரீட் ஆகும் இல்லையா. இது ஒரு பேசிக் லாஜிக் தானே. ஸோ டோன்ட் ட்ரை எனி கைண்ட் ஆஃப் ஹோம் ரெமெடிஸ். ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பண்ணுறது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இமீடியட்டாக நெட்டை தட்டி அதில் என்ன வருதுன்ட்டு பார்த்துட்டு இமீடியட்டாக அதெல்லாம் ட்ரை பண்ணிடுறது. ஸோ வாட் யூ ஷுட் டூ இஸ், ஃபர்ஸ்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்டர்நெட் இஸ் அ டூல், but it will not replace your doctor, it will not replace your skin specialist இல்லையா. ஸோ அதனால எல்லாமே இன்டர்நெட்டில் வரதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள், பிகாஸ் இட் இஸ் ஈவன் கிவன் திங்ஸ் லைக் டூத் பேஸ்ட் போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இட் வில் பர்ன் யுவர் ஸ்கின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ ஹோம் ரெமெடிஸ், நோ வீட்டில் இருக்கிற கிச்சன் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம முகத்தில் போடுறோம், இதெல்லாம் நிறுத்திடுங்க.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டோன்ட் பிக் யோர் ஸ்கின். அதாவது ஃபேஸில் வர பிம்பிள்ஸ் இருக்குன்னா அதை தயவு செஞ்சு உடைக்காதீங்க, பிக்காதீங்க. ஏன்னா எவ்ரி பிம்பிள் தட் யூ பிரேக் வில் கிவ் யூ 10 more பிம்பிள்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் நிறுத்தியே ஆகணும். நீங்கள் கை வச்சிங்கன்னா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு தழும்புங்கிறது லைஃப் ஃபுல்லாக இருக்க போகிறது. ஸ்கார் இஸ் a scar. We cannot completely do away with the scar. So every time you touch your skin, you should remember that you're causing a scar for life. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது தவிர வந்து என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first of all, you have to, when you visit your dermatologist, you should go with realistic expectation. அதாவது வந்து இப்போ ஒரு தழும்பு இருக்கு டாக்டர், நான் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் கம்ப்ளீட்டாக அது போக வச்சிடணும் டாக்டர் அப்படின்ட்டு. கம்ப்ளீட்டாக ஒரு தழும்பை போக வைக்க முடியாதுங்க. ஸ்கார் என்றைக்குமே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது இருக்க தான் போதும். அது கம்மி பண்ண முடியுமே தவிர அதை கம்ப்ளீட்டாக we cannot make it disappear. ஸோ ஒரு மேபி ஒரு 50 to 70% ரிடக்ஷன் இருக்கலாம். இவ்வளோ குழியாக இருக்கிற ஸ்காரை லேசாக அப்படி எழுப்பி கொஞ்சம் வந்து இட் கேன் மேக் இட் லெஸ் ஷாலோ. அதுதான் வந்து பாசிபிள். ஸோ அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் எல்ஸ் கேன் யூ டூ? வாட் எல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. மைக்ரோடெர்மபிரேஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்கின் பாலிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேலாப்பில் இருக்கிற ஒரு 6 to 8 லேயர்ஸ் எடுத்து அந்த தழும்பை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது தவிர கெமிக்கல் பீல் அப்படிங்கிறது நாட் ஆஃப் மெடிசன்ஸ். இந்த மெடிசன் சாலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட், ஆசிட்னு சொல்றதுனால தீஸ் ஆர் நாட் ஆசிட்ஸ் ஆக்சுவலி. இதெல்லாம் நேச்சுரல் டெரிவேட்டிவ்லேருந்து வர மெடிசினல் சப்ஸ்டன்சஸ். இதை போடும்போது உங்களுக்கு அந்த தழும்பும் குறைஞ்சு அந்த பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் எல்லாமும் நல்ல குறையும். உங்களுக்கு புது ஸ்கின் அடியிலேருந்து வந்து it will help give your skin that extra health and glow. ஸோ அதர் தென் திஸ் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்மா ரோலர் அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா கொலாஜன் இண்டக்ஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் உங்களுக்கு, இது சின்னதாக ஒரு லான் மூவர் மாதிரி இருக்கும், அதாவது சின்ன நீடில்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம தோலில் வந்து ரோல் பண்ணும்போது அடியிலிருந்து புது ஸ்கின் வரும். ஸோ இப்படி இருக்கிற தழும்பை கீழே அந்த ஸ்கின் வந்து இட் வில் ரைஸ் இட் அப் அண்ட் மேக் இட் ஷாலோ. இதுதான் கொலாஜன் இண்டக்ஷன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் அ வெரி எஃபெக்டிவ் அண்ட் மெத்தட் டு ரெடியூஸ் த ஸ்கார்ஸ். இது எல்லாம் தவிர லேசர்ஸ் ஆர் ஆல்சோ தேர். லேசர்ஸ் ஹெல்ப் வித் ஸ்கார் ரிடக்ஷன். பட் இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம என்னன்னா, இவ்வளோ தெரப்பி இருக்குது, நம்ம இதை ஃபாலோ பண்ணி டெஃபினட்டாக பண்ணலாம். பட் பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிற ஸ்காரை வந்து நம்ம 2 monthsலையோ 3 monthsலையோ போக வைக்க முடியாது. டெஃபினெட்லி ஸ்கார் ரிடக்ஷன் வில் டேக் அ மினிமம் ஆஃப் 8 to 10 months or 12 months or even more than that. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி பேஷண்ட். அண்ட் இப்போ வந்து உங்கள் டாக்டர் சொல்கிறாங்க இந்த 1 மாதம் இல்லைன்னா 2 மாதம் கேப்பில் வாங்கன்னா ப்ளீஸ் கோ ஃபாலோ அப் வித் ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஒரு சிட்டிங் பண்ணிட்டு எல்லாமே மேஜிக் மாதிரி டிசப்பியர் ஆகிடுறது, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ பி ரியலிஸ்டிக் in what you want. Thank you.